सीतापते राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानिकांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்துல நாம பாகவதம் சப்தாகம் பாராயணம் பண்றோம். நம்ம ஏற்கனவே பாராயணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே நடுவில் விட்டுட்டோம் பாராயணம் பண்றதை. ஏன்னா பாகவதம் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? அதாவது அந்த சமயத்தில் நாமா சொல்லலாம் அப்படின்னு ஒரு பெரிய மகாத்மா உபதேசம் செய்திருக்கிறார். அதனால அது மட்டும் இல்லை, பாகவதம் ஏற்கனவே நிறைய பாராயணம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம பாராயணம் பண்ணுறதுக்கு ஆசை தான். ஆனால் நம்ம நடுவில் விட்டதுக்கு காரணம் சில சூழ்நிலைகள், அது ஒரு காரணம். இருந்தாலும் முக்கியமான காரணம் என்னன்னா, பகவான் நாமா இருக்கு. நாம ரொம்ப சுலபம். நாம எத்தனையோ 20-25 பாகவத சப்தாகம் பண்ணியிருப்போம். சும்மா யூடியூப்லேயே அதிகம் அதான் இருக்கும். யூடியூப்ல அப்லோட் பண்ணாம தனியா நிறைய பாகவத சப்தாகம் பண்ணியிருப்போம். எவ்வளோ பாராயணங்கள் பண்ணியாச்சு. இருந்தாலும் எப்போ திருப்பி திருப்பி படித்தா கூட அது கஷ்டமா தான் இருக்கு. வார்த்தை பிரயோகங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு இல்லையா? அது என்னதான் இருந்தாலும் எங்கேயோ கரடு முரடா தான் இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லிருக்கு, பகவான் நாமா சொன்னா போதும் அப்படின்னும் போது நம்ம என்னன்னா, சரி இவ்வளோ சிரமப்படுறதை காட்டிலும் இந்த ஒரு 2 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுது பாகவத பாராயணம் பண்ணி முடிக்கிறதுக்கு. அவ்வளோ நேரம் அந்த சிரமப்படுறதை காட்டிலும் அந்த சமயத்தில் நாமா சொன்னாலும் அது ஈஸியாக இருக்கும் நாமா. ஆனால் 6 மணி நேரம் நாமா சொல்லணும், 2 மணி நேரம் நாமா சொன்னாவே உடனே கை மேலே பலன் அப்படின்னா சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. கிருதயுகத்தில் 10 வருஷம் செய்த பலன்னு கலியுகத்தில் ஒரு நாள் செய்கிற நாம சங்கீர்த்தனத்துல கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால சீக்கிரமாக பலன் கிடைக்கும். ஒரு 2 மணி நேரத்தில் நாம சொன்னாவா போதுமானது. இன்னைக்கு பூரா 6 மணி நேரம் பாகவத பாராயணம் பண்ணி, அதுவும் கடினமான வார்த்தைகள் பிரயோகங்களால் கஷ்டப்பட்டு நம்ம பாகவத பாராயணம் பண்ணுறதை காட்டிலும் சுலபமாக ராமராமான்னு சொல்றது ரொம்ப ஈஸியாக இருக்கு. அது மட்டும் இல்லை, 2 மணி நேரம் நாமசங்கீர்த்தனம் பண்ணாவே அந்த எல்லா பலனும் நம்மளுக்கு கிடைச்சிடும். சப்தாக யக்ஞ பலனே கிடைச்சிடும். அப்படிதான் மகான்கள்லாம் சொல்றாங்க. அப்போ பாகவதம் பலன் இல்லையானா? பாகவதம் அமோகமான பலன்கள் உண்டு. ஆனா அப்படி நம்ம பாகவத பாராயணம் பண்ணி முடிக்கும் போது என்ன பண்றோம்? விஷ்ணு சஹஸ்ரநாம சொல்லி பூர்த்தி பண்றோம். ஏன்? எங்கேயாவது தப்பு தவறமா படிச்சிருந்தா அதுக்கு பரிகாரமாக என்ன பண்றோம்? நாஸ்தியஸ்மாத் அதிகம் விஷ்ணு நாம சகஸ்ரகம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நம்ம பாராயணம் பண்றோம். சகஸ்ரநாம பாராயணம் பண்ணி அதுக்கெல்லாம் ஒரு முறைகள் இருக்கு. அவபிரத ஸ்நானம் பண்ணணும் மறுநாள் அப்படின்னு
சொல்லியிருக்கு. அப்புறமா ஹோமம்லாம் வேறு பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நம்மலாம் ஹோமம்லாம் பண்ண முடியாது. அதனால் நாமா சொன்னால் அதுவே போதுமானது அப்படின்ட்டு தான் எல்லாமே எல்லா இடத்துலையும் மூலப்பாராயணம் பண்ணுறவங்க பார்த்தா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அங்கே பார்த்தா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி தான் பூர்த்தி பண்ணுவாங்க. சில பேர் பகவத்கீதை படித்து பாராயணம், பகவத்கீதை படித்தா அது ஒரு சாந்தி. அது வைராக்கியம் அடைந்தவர்களுக்கு பகவத்கீதை பாராயணம் பண்ணணும். இல்லறவாசிகள் வந்து ஆனால் நாம சங்கீர்த்தனம், அதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது. பாகவத மகாத்மியத்திலே வருது. அதுதான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறா. பாராயணம் பண்ணி முடிஞ்ச உடனே விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அது பாகவதத்துக்கும் பண்ணுறாங்க, ராமாயணத்துக்கும் பண்ணுறாங்க கடைசியில். ஏன்னா எங்கேயாவது நம்ம படிக்கிறது தவறாக இருந்திருக்கோம், அக்ஷரப்பிழை ஏற்பட்டிருக்கோம், இல்லை நம்ம அசுத்தியாக இருந்திருப்போம், ஏதோ ஒரு காரணம். அதனால் அது எந்த ஒரு குறைகள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி தான் பூர்த்தி பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம யாகங்கள் பண்ணுறோம், எந்த ஹோமங்கள் பண்ணாலும் கடைசியில் என்ன பண்ணோம்? ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணமஸ்து அப்படி சொல்லி தான் அந்த இப்போ ஸ்ராத்தம் பண்ணுறாங்க, தவசம் சொல்லுவாங்க இல்லையா? அது தவசம் பண்ணுறாங்க. பண்ணும்போது கடைசியில் என்ன பண்ணுறாங்க? ஏன்னா அதில் மந்திரலோபம், அதே சமயத்தில் திரவிய சுத்தி, நெய் சுத்தமாக இருக்கணும், திரவிய லோபம் வந்துடும். அப்புறம் தந்திரலோபம் வந்துடும். அதை இப்படி எடுத்து வைக்கணும், அதை அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அதில் ஏதாவது தப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பரிகாரம். அப்போது மந்திரலோபம், தந்திரலோபம், திரவிய லோபம் அதுபோலலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அக்ஷரம் நிறையா கரெக்டாக உச்சரிக்கணும். ஒரு பிராமணர் அந்த ஹோமம் பண்ணுறாங்க, அந்த தவசம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அக்ஷரம்லாம் சுத்தமாக உச்சரிக்கணும். அதில் ஏதாவது தப்பு தவறு ஏற்பட்டால் அதுபோல் அது மந்திரலோபம் ஏற்பட்டுட்டோம். இப்போ இதுக்கெல்லாம் பரிகாரமாக என்ன பண்ணுறதுனா, இத்தனைக்கும் பரிகாரம் என்ன சொல்கிறாங்க? கடைசியில் முடியும் போது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, கிருஷ்ணனுடைய நாமந்தான் பரிகாரம். அப்போது இவ்வளோ சாத்தங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி, இவ்வளோ திரவியங்கள்லாம் கொடுத்து பண்ணி, அவ்வளோ ஹோமங்கள்லாம் பண்ணி, எல்லாமே பிராமண வர வச்சு அவருக்கு தட்சணைகள்லாம் கொடுத்து, எல்லாமே பக்கவாக சமைத்துக்கள்லாம் கொண்டு, நெய்லாம் கொண்டு வந்து வச்சு, ஆனால் அதில் கூட குறைகள் இருந்தால் பலன்கள் கொடுக்காது அப்படின்றதுனால தானே பகவான் நாமா சொல்லி பூர்த்தி பண்ணுறாங்க. அந்த கிரியானுஷ்டானங்கள்லாம் பார்த்தா யோசிச்சு பாருங்க. அப்படியேப்பட்ட பாகவத பாராயணம் பண்ணாவே கடைசியில் என்ன பண்ணுறாங்க? விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி பூர்த்தி பண்ணுறாங்க. அப்போ யோசிச்சு பார்த்தா என்னடான்னா, நாமா தான் கடைசியில் எல்லாத்துக்கும் பரிகாரமாக இருக்குது. அப்போ டைரெக்டாக நாமாவே சொன்னால் என்ன? இந்த யோசனை வருமோ வராதான்? அதான் பாகவத படித்த பலன். ஏன்னா பாகவதத்தினுடைய சாரமே கடைசியில் என்ன சொல்லியிருக்குன்னா, நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம். இதானே பாகவத்துடைய சாரம். வேற என்ன இருக்கு? பாகவத்துடைய சாரமே அதானே. அப்போ ஒரு பாகவதம் முடியும் போது கடைசியில் அந்த ஸ்லோகம் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, நாம சங்கீர்த்தனம். ஏன் 11வது 12வது ஸ்கந்தத்திலே பார்த்தா கலியுக தர்மத்தை சொல்லி கடைசியில் கலியுகத்தில் வேற கதி கதியாது ஒரு அஸ்தி ஏக மகான் குணான்னு உயர்ந்த உணவு ஒன்று இருக்கு. என்னன்னா, பகவான் நாம ஹரையே நம, ஸ்ரீ ஹரையே நம, ஸ்ரீ ஹரையே நம அப்படின்னு சொல்லித்தானே பூர்த்தி பண்றாங்க. நீங்க ஒன்னா 12வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயத்துல அந்த பாகவத சாரம் பூரா இருக்கு. படிச்சு பார்த்து கடைசியில் என்னன்னா, ஹரையே நமக, இதுதான் காப்பாற்றும். நீ எதை பிடிச்சா அப்படி பிடிக்காதப்போ, ஆனா கடைசியில் உனக்கு காப்பாற்றக்கூடியது என்ன? அந்த பகவானுடைய நாமாதான். அப்படின்னு நம்ம மகான்கள்லாம் வச்சிருக்காங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. அப்போ அந்த நாமத்துக்கு எதுவும் கிடையாது. நாமத்துக்கு நியமங்கள், நியமங்களுக்கு பரிகாரமா தான் நாமங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா நாமத்துக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? அதுக்கு ஏதாவது நியமங்கள்லாம் இருக்கா? அதை முறையா சொல்லணும், அது கீர்த்தனமா பாடினாதான், அப்படி பண்ணாதான், இப்படி பண்ணாதான், அப்படி கிடையாது. எப்படி வேணாலும் பகவான் நாம சொல்லலாம் இல்லையா? துவாதச ஸ்கந்த சாரம் 12வது ஸ்கந்தத்துல 12வது ஸ்கந்த சாரம் என்ன சொல்றது? ஹரையே நம இத்தியுச்சே முச்சதே சர்வ பாதகாத்.
ஹரிநாமத்தை சொல்றதுதான் எல்லா பாவங்களுக்கும் விமோச்சனம் என்று சொல்றாருங்க. ஹரையே நம்ம இத்தியுச்சைகி முச்சதே சர்வ பாதகாத்து. எப்படின்னா பதிதா ஸ்கலிதஸ்சார்த்தக ஸ்ருத்வாவா விவசோ புருவன். தன் வசமின்றி எவன் உச்சரிக்கின்றானோ பகவானுடைய நாமத்தை தடிக்க விழும்போதோ நழுவும் போதோ அல்லது கஷ்டப்படும் போதோ இல்லை துன்பப்படும் போதோ எந்த சமயத்திலையாவது தன் வசமின்றி நாமத்தை சொல்லிட்டான்னு சொன்னா அதுதான் எல்லா பாபத்தினுடைய விளைவுகளால் தானே நம்ம விழறது, எழுந்துக்கிறது, அடிப்படுறது, முறிப்படுறது, கடிக்கப்படுறது, நோய்களால் வாட்டப்படுறது, கவலைகளால் வாட்டப்படுறது எல்லாமே பாபத்தினால. அந்த பாவங்கள் எல்லாம் போயிடுமா ஹரிநாமத்தை சொன்னா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹரையே நம இத்தியுச்சைகி முச்சதே சர்வ பாதகாத்து. சர்வ பாதகாத்துன்னு ஒரு பதம் இருக்கு. சின்ன பாபம், பெரிய பாபம், அந்த பாபம், இந்த பாபம்லாம் கிடையாது. எல்லா பாதகத்துனா முடிவு அவள்தான். அது இந்த பாபத்துக்கு இதுக்கெல்லாம் நாம பரிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் மகான்கள்லாம் தீர்மானமாக சொல்கிறார்கள். சைதன்ய சரிதாமிரதத்திலையும் அப்படிதான் சொல்லியிருக்கு. எல்லா பாவங்களுக்கும் விமோச்சனம் பகவான் நாமான் தான் சொல்லியிருக்கு தீர்மானமா. ஹரிதாஸ் தாகூர்லாம் பார்த்தா நாமாச்சாரியார் அதுதான் பிரமாணமா வைக்கிறாங்க. அதே சமயத்துல பார்த்தா பகவன் நாம போதேந்திரால் ரசோதயத்திலையும் பார்த்தா சர்வ பாதகாத்து, அது எந்தெந்த பாவங்கள் அப்படின்னு எல்லா பாவங்களுக்கும் விமோச்சனம் ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது அந்த நாமா சொன்னாலே போதுமானது அல்லவா? அப்போ உன்னுடைய எல்லா தர்மங்களும் நீ பாகவதம் படி, பாராயணம் பண்ணு, ராமாயணம் பாராயணம் பண்ணு, எதை படித்தாலும் உன்னை நாமத்துக்கு கொண்டு வந்து விட்டா நீ அனுஷ்டானம் பண்ணது, நீ படித்த பாகவதம் சரியா படிச்சிருக்குன்னு அர்த்தம். நீ பாராயணம் பண்ண ராமாயணம் சரியா பாராயணம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். நீ படித்த பாகவதம் சரியா பாராயணம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். நீ அத்தியனம் பண்ண வேதமானது சரியா அத்தியனம் பண்ணியிருக்க, அதனால்தான் உன்னை நாமத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆமா, நீ தபஸ் அனுஷ்டானம் பண்ணனா தபஸ் சரியா அனுஷ்டானம் பண்ணியிருந்தா தான் நாமத்துக்கு அது பர்ஃபெக்டா பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் உன்னை நாமத்துக்கு கொண்டு வந்து விடும். அப்போ இப்போ சகல புண்ணிய தீர்த்த கஷேத்திர யாத்திரைகள் போனாலும் சரி, அதே சமயத்தில் பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணாலும் சரி, நிறைய அன்னதானம், ஸ்வர்ணதானம், கன்னிகாதானம், நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, இலவச கல்யாணம்லாம், அதெல்லாம் கன்னிகாதானம். அதுபோல் ஸ்வர்ணதானம், தங்கங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அன்னதானம், நிறைய தானங்கள் இருக்கு. தானியங்களை தானம் பண்றது அப்பெல்லாம் இருக்கு. அதுபோல அந்த தானங்களுடைய பலன் என்னன்னா, சரியா நீ தானம் பண்ணியிருந்தா உன்னை நாமத்துக்கு கொண்டு வந்து விட்டுடுறோம். இதெல்லாம் மகான்கள் தீர்மானமாக யோகினாம் திருவ நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம், யோகிகள்லாம் நிர்ணயமாக தீர்மானமாக சொல்லியிருக்கிறார்கள். ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் கரையேற ஒரே வழி. ஏதன் நிர்வித்தியமானானாம் இச்சதாம் அகுதோபயம் யோகினாம் திருவ நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். நீ சரியா படிச்சா படிக்கலையான்றதுக்கு உனக்கு ஒரு டெஸ்ட், உனக்கு பரீட்சை என்னன்னு கேட்டா நாம சங்கீதத்துல உனக்கு ருச்சி ஏற்படணும். அப்படி ருச்சி ஏற்படலன்னு சொன்னா நீ எவ்வளவு நாள் நீ அனுஷ்டானம் பண்ண கிரியானுஷ்டானங்கள், பூஜைகள் எல்லாமே அவ்வளவும் நாமத்துல கொண்டு வந்து விடலன்னு சொன்னா ஏதோ நம்ம பண்ணதுல ஏதோ குளறுபடி இருக்கு, ஏதோ தப்பு இருக்கு, நம்ம சரியா பண்ணலன்னு அர்த்தம். நம்ம சரியா பாராயணம் பண்ணல, பாகவத பாராயணம் சரியா பண்ணல, ராமன் பாராயணம் சரியான பண்ணலன்னு அர்த்தம். இவைகள் நீ பாகவத பாராயணம் பண்ற, ராமாயண பாராயணம் பண்ற, போதும் எனக்கு இதுவே நாமத்துல வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவங்க உண்டு. ஆனா பாகவதத்துல அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நாம சங்கீர்த்தனம் தான் முடிவு அப்படின்னு வந்தா தான் பாகவதத்தை முழுமையா படிச்ச பலன். எல்லாத்துலயும் ஏன் கடைசியில நாம சங்கீர்த்தனம் சொல்லி பூர்த்தி பண்ணிக்கோ அப்படின்னு ஏன் விஷ்ணு சஹஸ்ரநாமம் வச்சிருக்காங்க? பாகவத மூல பாராயணம் பண்றாங்களே, கடைசியில ஏன் விஷ்ணு சஹஸ்ரநாமம் வச்சிருக்காங்க? யோசிக்கணும்ல நம்ம. அப்போ பகவான் யோசிக்கிற புத்தி கொடுத்தான்னா நீ பாகவதம் பத்தி பேசுறதையோ பாகவத கதைகளை பேசுறதையோ உன்னை வேணான்னு சொல்லல. ஆனா மூலப்பாராயணம் பண்றதுடைய நோக்கம் என்னன்னா நாமத்துக்கு கொண்டு வந்து ஒன்று விட்டுணும். அதுதான் நோக்கம். நாமத்துல எல்லாருக்கும் கவர்ச்சி ஏற்படாதுதான் ஒத்துக்கிறேன். அதுக்குதான் நீ முன் ஜென்மங்கள்ல நிறைய தபஸ் பண்ணியிருக்கணும், யோகம் பண்ணியிருக்கணும், தியானம் பண்ணியிருக்கணும். அதே சமயத்தில் தீர்த்த யாத்திரையா சகல புண்ணிய கஷேத்திரங்களை போய் தீர்த்த ஸ்நானம் பண்ணியிருக்கணும். கஷேத்திர யாத்திரை, தீர்த்த யாத்திரை எல்லாம் போயிருக்கணும். அதே சமயத்தில் மகான்களை போய் சேவிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா கடுமையான தபஸ் பண்ணியிருக்கணும்.
தான தர்மங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கணும், வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பக்காவா பண்ணியிருக்கிறனால்தான் பகவன் நாமா சொல்ல முடியுமா. அப்ப நாமா சொல்றதுக்கு தான் இவ்வளவு பக்குவங்களும் தேவையே தவிர நாமாவனால நாமாவனால நம்மளுக்கு மற்ற எதுவும் கிடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாமாவனால என்ன கிடைக்கணும்? நாமா தான் பக்தி, நாமா தான் ஞானம், நாமா தான் எல்லாமே. அப்படின்னும் போது நாமா ஞானத்தை கொடுக்கணும். நாமா சொல்றதே சிறந்த ஞானம், நாமா சொல்றதே சிறந்த பக்தி அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நான் சொல்றேன், பகவான் நாம போதேந்திரர் சொல்றாரு ரசோதயத்துல. இதுக்கு தனியா ஞானத்தை நீ தனியா பிரயாசம் பண்ணி ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும், உபநிஷதங்களை படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சாஸ்திரங்களை கிளறி பார்த்து தேயோ நாராயண சதா, அதான் நோக்கமே. அவளோட்டிய சர்வசாஸ்திராணி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது முழு ஸ்லோகம் ஞாபகம் இல்லை. அவ்வளோ சாஸ்திரங்களை படி புன திருப்பி கிளறி பார்த்து என்னத்தை படிச்சு தெரியும். புஸ்தக புழுவாவே எத்தனை நாள் இருக்க போறேன்? எத்தனை நாள் புஸ்தக புழுவாவே இருக்க போறேன்? எப்போ ப்ராக்டிக்கலாக வர போறேன்? புஸ்தகமே படிச்சுன்னு அது தியரிட்டிக்கல், நாம சொல்றது ப்ராக்டிக்கல். எப்பதான் அனுபவம் பெற நீ வைராக்கியம் அடையவானா, ஞானத்தை அடையவானா, பக்தி எதுவும் வேணாம், நீ நாமா சொல்லு. நீ எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறன்னு அர்த்தம். நீ பக்தியில் தான் இருக்கிற, ஞானத்தில் தான் இருக்க, வைராக்கியத்தில் தான் இருக்கிற, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது உனக்குள்ள. அப்போ எல்லா படிச்சும் கடைசியில அதுல ஒரு குறை நேர்ந்தா அதுக்கு பரிகாரமா நாமத்தை வச்சிருக்கியே, ஏன் டைரக்டா நாம சொல்லாமே? எல்லாத்துலயும் எடுத்த உடனே நாமத்து வர முடியாது. இப்ப கதைகள் எல்லாம் எவ்வளவு, இப்ப கிருஷ்ணலீலைகள்லாம் சுவையா இருக்கு, ராமருடைய குணங்கள்லாம் சுவையா இருக்கு, அது மாதிரி நாம சுவையா இல்லையே. அதுக்குதான் பாகவத பாராயணம் பண்றது, ராமாயண பாராயணம் பண்றது எல்லாமே. அந்த கதைகள், அதனுடைய கருத்துக்கள், அந்த ஞான விஷயங்கள், அந்த வைராக்கிய விஷயங்கள், அந்த தர்மங்கள், அந்த பாகவத தர்மங்கள், அதெல்லாம் மனசுக்கு ரமிக்கத்தக்கதா இருக்குது. அது பார்த்தா சீக்கிரமா பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அந்த தர்மங்கள்லாம் கடைப்பிடிச்சு ஒரு பியூரிஃபை ஆகிறோம். எவ்வளோ விஷயங்கள் நமக்குள்ள ஒரு பரிசுத்தி அடையிறதை நம்ம உணர்கிறோம். பாகவத தர்மத்துல முன்னேற்றம் அடைகிறத பார்க்குறோம். எல்லாமே அந்த தர்மங்களால் கடைப்பிடிக்கிறதுனால, அந்த சுத்திகரணம், அந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் கடைப்பிடிக்கிறதுனால, அதான பாகவத்துல சொல்லியிருக்கு. இதெல்லாம் நம்ம சரி. ஆனா நீ டைரக்டா நாமத்துக்கு வந்துட்டேன்னா இதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. நீ சுத்தமா இருந்தாலும் சரி, அசுத்தமா இருந்தாலும் சரி, நீ பகவான் நாம சொல்லலாம். நீ பல்லு வளைக்கிட்டு சொன்னாலும் சரி, பல்லு வளர்க்காம நம்ம பகவான் நாம சொன்னாலும் பரவாயில்ல. நாம உனக்கு பூர்ண பலன் கொடுத்துரும். ஆனா இவைகளுக்கு ஆப்போசிட்டா எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தாதான் பலன் கொடுக்கும் அப்படின்றது மற்ற தர்மங்கள். இதுக்கு ஆப்போசிட்டா, இந்த நாம தர்மத்துக்கு ஆப்போசிட்டா மற்ற தர்மங்கள்லாம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும். எல்லாமே குளிச்சுட்டு சுத்தமா நல்லா பிராணாயாம பயிற்சி எல்லாம் பண்ணி எல்லாமே பக்காவா இருந்தால் தான் தியானம் கைகூடும். எல்லாமே அஷ்டாங்க யோகம் பேர். 7 நிலைகளை கடந்தாதான் 6 நிலைகளை கடந்தாதான் 7வது நிலை தியானம், 8வது நிலை சமாதி, அது 8வது நிலை எல்லாருக்கும். அது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தா அதுல பர்ஃபெக்டா இருந்தாதான் பூர்ண பலனை கொடுக்கும். இந்த நாம சங்கீர்த்தனத்தை தவிர, நாம தர்மத்தை தவிர மற்ற தர்மங்கள்லாம் பார்த்தா எல்லாமே பக்காவா இருக்கணும். அதுல குறைபாடுகள் இல்லாமல் அதை சொல்ற விதிமுறைகளை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். ஒன்றும் இல்லை, பாகவத பாராயணத்துக்கே பாகவத மகாத்மியத்துல சொல்லக்கூடிய விதிமுறைகள்லாம் பார்த்தா நிறைய செலவாகும். செலவாகிறது மட்டும் இல்லை, அதுக்கான அனுகூலமான சூழ்நிலைகளும் இன்னைக்கு காலகட்டத்தில் கிடையாது. அப்போ வரவங்களுக்கு வாசஸ்தானம் ஏற்படுத்தணும் அப்படின்னா எல்லார் வீட்லையும் அந்த வசதி இருக்கா? பாகவதம் மேலே அப்படி நடத்தணும், பாகவதம் எப்படி ஏற்பாடு பண்ணணும், பாகவதம் சொல்றவங்களுக்கு, பாகவத பாராயணம் பண்றவங்களுக்கு என்னெல்லாம் தட்சணைகள் கொடுக்கணும், எப்படி பண்ணணும், எல்லாம் நிறைய. அது மட்டும் இல்லை, எப்படி இலையில் தான் சாப்பிடணும், தரையில் தான் படுக்கணும், சுத்தமா இருக்கணும், மற்றவங்களிடத்துல துஷ்டரிடத்துல பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது, பாவிகள் இடத்துல பேசக்கூடாது, அதே சமயத்துல தீட்டு காலத்துல பாகவத பாராயணம் பண்ணக்கூடாது. நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் ஸ்திரீராஜ மகதாம் நின்றாம், யாரையும் நிந்திக்க கூடாது, யாரையும் மனசளவு கூட யாரையும் சீப்போன்னு நினைக்க கூடாது. அப்படிலாம் நிறைய கட்டுப்பாடு விதிகள்லாம் பாகவத மகாத்மியத்துல சொல்லியிருக்கு. அதெல்லாம் நம்ம பாராயணம், அதெல்லாம் 6வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கு. அத்தனை விஷயத்தையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு பணமும் நிறைய செலவாகும். அதே சமயத்துல நிறைய நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் ஃபுல்லா அனுகூலமாக இருக்கணும். அதே சமயத்துல நம்ம சுத்தி இருக்கிறவங்க அனுகூலமா இருக்கும். சத்சங்கமும் வேணும், அதுக்கு நிறைய பிராமணர்களும் வேணும், எல்லாமே வேணும், திரவியங்களும் வேணும். அதே சமயம் எல்லாம் சுத்தகரமா இருக்கணும். அதே சூழ்நிலைகளும் அனுகூலமாக இருக்கணும்.
மக்கள் அனுகூலமா இருந்தா மட்டும் போதும், நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம சூழ்நிலைகளும் அனுகூலமா இருக்கணும். எவ்வளவோ இருந்தா தான் உன்னால ஒரு பாகவதம் பர்ஃபெக்டா பண்ண முடியும். நான் சொல்றதுதான் சாதாரண ஏதோ ஏனாத்தான் நாங்கெல்லாம் படிக்கிறோம், ஏதோ ஏனாத்தாலும் ஏதோ நிறைய குறைகளோட தான் படிக்கிறோம். அவள் குறைகள் இல்லாம படிக்கணும். அப்போதான் உனக்கு அப்போ நியமத்தோட கடைப்பிடிக்கிறோம், நியமத்தோட சரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு கடைசியில சொல்லியிருக்கு. கடைசி ஸ்லோகத்துல யாரு நியமத்தோட ஃபாலோ பண்ணி இந்த பாகவத்தை பாராயணம் பண்றாங்களோ அவங்கள நியமத்துடன் கூடிய என்ன பலன்கள் சொல்லியிருக்கோ அத்தனை பலன்கள் அவனுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. நியமம் இல்லாம ஃபாலோ பண்ணா அப்போ கிடைக்காதா? அப்படிதானே அர்த்தமாயிடுது. அப்படி இல்லை, கிடைக்கும். பாகவத பாராயணம் ஒரு ஸ்லோகம் அரை ஸ்லோகம் படிச்சா கூட ராஜசுயாசமேதி ஆகலாம். ஆனா இத்தனை எப்படி படிச்சாலும் பலன் உண்டு. ஆனாலும் அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். அரை ஸ்லோகம் படிச்சாலும் பலன் உண்டுன்னா நீ இந்த இந்த கட்டுப்பாடு விதிகள்லாம் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்டு நீ அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் படிச்சாவோட பலன் உண்டு. ஆனா நம்மளுக்குள்ள சாணித்தியமே இல்லையே, இல்ல தபஸ் இருக்கணும். அப்படிப்பட்ட பாகவத பாராயணம் பண்ணி அப்படி அப்போ அந்த விதிமுறைகள்லாம் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணவங்க பாகவத பாராயணம் பண்ணா அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் கூட உடனே கை மேல பலன் கொடுத்துரும். இல்லைன்னு சொல்ல வரல, புரியுதுங்களா? ஒரு அத்தியாயம் படிச்சா கூட பலன் கிடைச்சிடும். ஆனா அதுக்கான தகுதிகள் நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியதான் இருக்குது இன்னைக்கு காலகட்டத்துல சொல்றேன், கலியுகத்துல. அப்ப பாகவத பாராயணம் பண்ற தப்பான்னு கண்டிப்பா தப்பு இல்லை, தாராளம் பாராயணம் பண்ண. ஆனா அவ்வளவு பர்ஃபெக்டா பாகவத பாராயணம் பண்ண முடியாது. மகாத்மியத்துல சொல்ற மாதிரி அந்த விதிமுறைகளை அந்த தர்மங்களை பர்ஃபெக்டா அந்த நியமங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணி படிக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். ஏதோ நம்ம அதாவது சொதர்மா ஆச்சரணம் சக்தியா, நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி சொதர்மத்தை அதை கடைப்பிடிக்க முடியும். அந்த நியமங்களை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ண முடியும். ஃபாலோ பண்ணி நம்ம பாராயணம் பண்றோம். அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி பாராயணம் பண்றோம். அப்போ அதுல முழு பலன் கிடைக்குமான்னா அதுல அனுபவம் ஏற்படுறது பத்தியா கிருஷ்ண பக்தி, அதுதான் பெரிய பலனே சொல்ல போனா. அந்த நோக்கத்தோட தான் பாராயணம் பண்ணா. ஆனா எத்தனை பேர் அப்படி பாராயணம் பண்றாங்க? எத்தனையோ பேர் பௌதிகமான பலன்களுக்காக தான் நிறைய பேர் பாராயணம் பண்றாங்க. பாகவதமே அது பாரவம்சிய தர்மத்தை சொல்லக்கூடிய பாகவதத்திலே அற்ப பலன்களை உத்தேசித்தானே எவ்வளவு பேர் பாராயணம் பண்றாங்க, யோசிச்சு பாருங்க. இது ராமாயணத்திலயும் அப்படிதான் இருக்கு, பாகவத்திலயும் அப்படிதான் பாராயணம் பண்றாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாங்க கேட்டா. சரி, ஓகே, அது அத்தியாவசிய தேவையாவே இருக்கட்டுமே. ஆனா பலன்களை உத்தேசித்தான் பண்றாங்க. சரி, ஆனா மக்கள் நன்மைக்காக சில பேர் பண்றாங்க, லோகக்ஷேமார்த்தமாக சில பேர் பண்றாங்க பாராயணம். அப்படியும் உண்டு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, ஏதோ ஒரு தர்மம் நடக்குது பாகவத பாராயணம், அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. ஆனாலும் அதுல சில நியமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். அந்த நியமங்களை பர்ஃபெக்டா ஒருத்தனால் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ முழுமையான பலனையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு தான் போகணும் பாராயணம் பண்றதுல சொல்றேன். அதுல அதோட கதையா நம்ம அது தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே கதா சிரவணம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், உடனே புஷ்டி கொடுக்கும். அப்போ பாகவத பாராயணம் பண்றோம்னா அதுல கதை அது அர்த்தம் தெரிஞ்சு பாராயணம் பண்ணா இன்னும் சூப்பர். அப்போதான் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, படிச்சதனுடைய பலன் கிடைக்கும். என்னன்னா அனுபவம் உண்டாகும், கிருஷ்ண பக்தி பிரகாசிக்கும், உண்மையான சாந்தி நான் தெரியும். ஆனாலும் நான் சொல்றேனே, எவ்வளவு இருந்து நாம இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. நாம சங்கீர்த்தனம் பண்ணாம நீ பாகவத பாராயணம் பண்ணி எனக்கு அனுபவம் கிடைச்சிச்சு, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா அது நீடிக்காது. அந்த அனுபவம் நீடிக்காது, கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். அதுதான் சொல்றேன், எல்லாத்துக்குமே நாம சங்கீர்த்தனம் தான் பேஸ்மெண்ட்டே. இப்போ நாம சங்கீர்த்தனம் தான் கடகால். நாம சங்கீர்த்தனம் இல்லாம நீ என்னதான் பில்டிங் கட்டினாலும் அது ஆட்டம் கண்டுடும் பில்டிங் விழுந்துடும். அது மாதிரி நம்ம பக்தியிலிருந்து வீழ்ச்சி அடையத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா நாம சங்கீர்த்தனத்தை பிடிக்காம நீ பாகவத பாராயணம் பண்ணி ராமாயணம் பாராயணம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அப்படியே சொல்லலாம். ஏன்னா ஆச்சாரியர்கள்லாம் மகான்கள்லாம் தைரியமா சொன்னதுனால சொல்றேன். வேதமே படிச்ச பிராமணனா இருந்தாலும் அப்படிப்பட்ட பெரிய பிராமண சோத்திரியனா இருந்தா கூட பகவன் நாமா சொல்றவங்களை நிந்திக்கிறான்னா அவன் சீக்கிரமா சண்டாளன் ஆயிடுறான். பிராமணனே ஆண்டாலும் ஆனா ஒரு சண்டாளன் பகவன் நாமா சொல்றான் அப்படின்னு சொல்லி அவனை நிந்திக்கிறான்னா அந்த பிராமணன் சண்டாளனா மாறிடுறான். அப்படிலாம் அப்போ நாமத்துக்கு எவ்வளவு மகிமை கொடுத்துருக்கு பாருங்க. சாஸ்திரங்கள்லாம் மகான்கள்லாம் எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம படிக்கிற பாகவத ராமாயணம் எல்லாம் கொண்டு வந்து எங்க விடணும்? நாம சங்கீர்த்தனத்தை கொண்டு வந்து விட்டுடணும். அப்படி விட்டாதான் அந்த தர்மம் நீ சரியா கடைப்பிடிச்சுன்னு அர்த்தம். அதனால்தான் நம்ம பாராயணம் சரி ஆனாலும் ஆரம்பிச்சிட்டோம் பாகவதம், சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பாராயணம். முடிஞ்ச சமயத்துல அப்படியே இடைவெளி கிடைக்கும் போது பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் பாகவதம்.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வேண்டியதுதான். ஆனால் நாம சங்கீர்த்தனத்தை விடவே கூடாது. நாம சங்கீர்த்தனம் ரொம்ப வசதி. இப்போ சொன்னோம் இல்லையா, பாகவத பாராயணம் பண்ணாலும் ராமாயண பாராயணம் பண்ணாலும் கடைசியில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி பாராயணம் பண்ணி முடிக்கிறாங்க. அப்போ நாமம் தானே பரிகாரமாக இருக்கு. அதில் நம்ம ஏற்படக்கூடிய மந்திரலோபமோ அதில் நம்ம நியமங்கள் குறைகள் ஏற்பட்டாலோ, பாகவத பாராயணத்திலையோ ராமாயண பாராயணத்திலையோ நம்ம நியமங்களையோ ஆச்சாரத்தில் குறைவு ஏற்பட்டாலோ, இல்லை அனாச்சாரமாக இருந்தாலும் துராச்சாரமாக ஏதாவது ஒன்று தீட்டுக்கிட்டு ஏதாவது ஏற்பட்டாலும் அதுக்கெல்லாம் பரிகாரம் என்ன? பகவன்னாமா தானே. நம்ம தெரிஞ்சே தெரியாமல் நம்ம அசுத்தியாக இருந்திருப்போம். அந்த சொந்தத்தில் பாகவத பாராயணம் பண்ணியிருப்போம், ராமாயணம் பாராயணம். அந்த குறைகளை நீக்கத்துக்கு என்ன பண்ணுறோம்? நாம கடைசியில் நாம சங்கீர்த்தனம். அப்போ என்ன பண்ணுறோம்? விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் பாராயணம் பண்ணி பூர்த்தி பண்ணுறோம். அப்போ பாகவத பாராயணத்துக்கும் நாமா வேணும், ராமாயண பாராயணத்துக்கும் நாமா வேணும். அதுமாதிரி சாத்த காலத்திலையும் பகவன் நாமா தான் சொல்லி பூர்த்தி பண்றாங்க, பகவன் நாமா வேணும். எல்லா கிரியானுஷ்டானங்களுக்கும் முழு பலன் பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் அது பரிகாரமா இருக்கு. அப்படின்னா டைரக்டா நாம சங்கீர்த்தனமே பண்ணலாமே. அதுதான் கலியுகத்தினுடைய தர்மமே. அதான் கலியுக தர்மமே நாம சங்கீர்த்தனம் தான். அப்போ ஒன்னொன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு என்னதான் நம்ம அப்ப வேதங்கள்லயே கீரையோ ஜனசிய அப்படின்ற ஒரு பதம் இருக்கு. அதாவது என்னன்னா, பேச தெரிஞ்சவங்க வாய் இருக்கிறவங்க எல்லாம் பகவன் நாமா சொல்லணும் அப்படின்னு வேதத்திலேயே பகவன் நாமத்தை பகவன் நாமத்துடைய பெருமை வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு போதேந்திரா சொல்றார். நாமா சொல்றதை பத்தி எல்லா உபநிஷத்துக்கள்லையும் கலிசந்திரன உபநிஷத்து இந்த கலியுகத்துக்குன்னே கலி என்ற பேராலே வந்தக்கூடிய கலிசந்திரன உபநிஷத்துல கூட பகவன் நாமா தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. உபநிஷதங்கள்லயும் பகவன் நாமா தான் சொல்லியிருக்கு, வைத்திய சாஸ்திரத்திலையும் பகவன் நாமா தான் சொல்லியிருக்கு, மனுஸ்மிருதியிலையும் பகவன் நாமா தான் சொல்லியிருக்கு அப்படின்னு நிறைய சொல்லிட்டு போகலாம். பாசுரங்கள்ல அபங்கங்கள்ல எல்லா இடத்துலையும் எல்லா புராணங்களுடைய சாரமும் பகவன் நாமா தான் அப்படின்னு தீர்மானமா சொல்லியிருக்கோம். மகான்களுடைய வாக்குலையும் பார்த்தா பகவன் நாமா தான் தீர்மானமானது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நாம இது நான் சொல்ல மாட்டேன், நான் படித்தவன், நான் பெரிய பாண்டித்யம் உள்ளவன், நான் சம்ஸ்கிருத ஞானஜி உள்ளவன், நான் மூலப்பாராயணம், நான் பாகவத பாராயணம் தான் பண்ணுவேன், நான் ராமாயண பாராயணம் பண்ணுவேன், நாமசிங்கத்தெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு கர்வம் இருந்தா அப்போ பாண்டித்யத்துல ஒரு கர்வம். அப்படின்னா உன்னுடைய பாபம் பகவன் நாமா சொல்லாதபடி உன்னை ரட்சிக்கின்றதுன்னு அர்த்தம். நாம சங்கீர்த்தனத்துக்கு தனியா அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். நாம சங்கீர்த்தனம் தான் கரையேற்றும். நாம சங்கீர்த்தனம் அலட்சியப்படுத்திட்டு நீ எந்த தர்மங்கள் கடைப்பிடிச்சாலும் அது பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனமற்றது. என்னதான் நீ பாகவத கதைகளை பேசுங்க, என்னதான் பாகவத பாராயணம் பண்ணு, ராமன் பாராயணம் எல்லாமே பண்ணுங்க, ஆனா நாம சங்கீர்த்தனத்தை அலட்சியப்படுத்திட்டு நீ எதை செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ நாமா தான் அப்படியே கிருஷ்ண கதைன்னு சொன்னா கூட கிருஷ்ணான்னு பகவன் நாம சொல்லாம எப்படி அவர் வந்தார் அவர் போனார் அப்படியே சொல்ல முடியும்? அங்கேயும் பகவன் நாம தான் தேவைப்படுது. அப்புறம் என்ன, ராமர் கதையை சொல்லணும், ராமநாமா சொல்லாம ராமர் கதையை சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் நாமா தான் தேவைப்படுது. அப்போ நம்ம தனியா நாம சொல்லாம நம்ம கதைகளோட சொல்றோம் நாமத்தை. எவ்வளவுதான் வித்தியாசம் கிருஷ்ண கதையும் ராமர் கதையும். அப்போ அந்த நாமங்களுக்கு பரிகாரமா இருக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்காங்க பாகவத மகாத்மியத்துல. அது கதையோட இருக்கு. ஆனா நாமத்துக்குன்னு தனி ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அதுக்குதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் பாகவத்துல நாமவே இல்லையா? கிருஷ்ணாய வாசுதேவாய தேவின, அதுவே நாம சங்கீர்த்தனம் தானே. அப்புறம் அதுவே போதுமே, நான் எதுக்கு தனியா நாம சங்கீர்த்தனம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லணும் அப்படின்னு இருக்கலாமே. ஆனா பாகவத மகாத்மியத்துல அப்படி சொல்லி நாம சொல்லி சங்கீர்த்தனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மகான்களும் அதை பண்றாங்களே, பாராயணம் பண்ணி முடிஞ்ச உடனே நாம சங்கீர்த்தனம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்றாங்களே. அப்ப என்ன, கதைகளோட வரக்கூடிய நாமத்துக்கும் நாம சங்கீர்த்தனம்னு தனியா பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுக்கு தான் சொல்றேன் டைரக்டா. அப்போ பாகவத பாராயணம் ராமாயண பாராயணத்துல இருக்கிற நாம சங்கீர்த்தனம் இருக்கட்டும், அது ஸ்துதிகள்லாம் நிறைய இருக்கட்டும். ஆனா தனியா நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு தானே விதிச்சிருக்கு சாஸ்திரங்கள்லாம். தனியா நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், அதுதான் சபாஷ், பகவானுக்கு ஏர்வை. அதுதான் உன்னுடைய எல்லா தவறுகள் எல்லா தோஷங்களையும் பரிகரிக்கக்கூடிய ஒரே பரிகாரம், முடிவான பரிகாரம், அதுவும் உயர்ந்த பரிகாரம். அதுவே புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடியது. எல்லை கோடிக்கணக்கான ஜென்மங்களை செய்த பாவங்களையும் போக்கக்கூடியது, கோடிக்கணக்கான ஜென்மங்களை செய்த புண்ணியங்களையும் கொடுக்கக்கூடியது. அதிகமான புண்ணிய பலன், ஆனா எல்லா பாவத்தையும் எரிச்சிடும். எப்படி பாவத்துக்கு பரிகாரமும் இதுதான் பகவநாமாவது இருக்கு. அதே மாதிரி எல்லையற்ற புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய பலனுக்கு சாதனமாக, பலத்தை கொடுக்கக்கூடிய சாதனமாகவும்
பகவான் நாம தான் இருக்கு. அதுவே சாதனம். அது மட்டும் இல்ல, அதுவே பிரம்மானுபதியை கொடுக்கக்கூடிய சாத்தியமாகவும் அதுவே இருக்கு. மோட்சத்தை வரையும் கொடுக்கக்கூடிய சாத்தியமாகவும் பகவான் நாமா இருக்கு. அப்படின்னு இப்படிதான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, மகான்கள்லாம் சொல்லியிருக்கும் போது நாம இதில் மீறத்துக்கு நம்ம வாய்ப்பே கிடையாது. நம்ம தப்பிக்க முடியாது. நாஸ்தேவ நாஸ்தேவ, நோ ஆல்டர்னேட், நோ ஆல்டர்னேட், நோ ஆல்டர்னேட். வேற கதி இல்லை, கதிர் அந்நியதான், வேற கதி கிடையாது. ஹரிநாமம் தான் கலியுகத்துக்கு ஒரே வழி. பகவன்னாம சங்கீதத்தை உதாசீனப்படுத்திட்டு எந்த தர்மங்களை கடைப்பிடிச்சாலும் அதில் நிறைய பேர் ஃபெயிலர் தான் ஆயிடுறாங்க. மோகாசகா மோக கர்மானகா மோக ஜான விச்சேதசகா ராட்சசியும் ஆசுரியம் செய்வேன் ஸ்வபாவத். அப்போ ஆசுர ஸ்வபாவம் ஆசிரிதாக, அவர்களால் தான் பகவன் நாமா சொல்ல முடியாது. அசுர சுபாவத்தை ஆசிரித்தவர்கள், மாயையால ஏமாற்றப்பட்டவர்களால, மாயா அபகிருத ஞானகா, அந்த ஞானம் கெடுக்கப்பட்டவர்களால் பகவன் நாமா சொல்ல முடியாது. மூடர்களாக இருக்கக்கூடியவர்கள், நாமத்துடைய பெருமை தெரியாமல் இருக்கக்கூடிய மூடர்களாக இருக்கக்கூடிய அவர்களால் பகவான் நாம சொல்ற. நராதமர்கள், மனுஷர்களுக்குள்ள கீழ்நிலை வாழ்க்கை வாழ்கின்ற, மிருக வாழ்க்கை வாழ்கின்ற அவர்களால் பகவான் நாமா சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட 4 விதமானவர்களால, துஷ்கிருதினகா மகா பாவிகளால பகவான், துஷ்கிருதினா மகா பாவிகள், பாவிகளால பகவான் நாம சொல்றது. சுக்ருதினகா ஆர்த்தி ஜிக்ஞாசு அர்த்தாத்தி ஞானிச்ச பரதர்ஷபா, இந்த சதுர்விதா பஜந்தே மாம். அப்போ இவ சுக்ருதினகா, சுக்ருதினா புண்ணியாத்மாக்கள் இவங்களாம். அவ கஷ்டம் வந்தா கூட திருட போகாம, கஷ்டம் வந்தா கூட உடனே வேற பரிகாரத்தை தேடிக்காம பகவன் நாமா சொல்றான்னு சொன்னா அவன் புண்ணியாத்மா, அவன் சுக்ருதினகா. சுக்ருதினா நிறைய புண்ணியங்களை பண்ணியிருந்தா தான் நம்ம கஷ்ட காலத்துக்கு பகவன் நாமத்தை சொல்லத்து வருவான். இல்லை வேற ஏதாவது பரிகாரங்களை தேடி போனான்னு சொன்னா அவன் அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணல நாமசிங்கத்துக்கு. இவரெல்லாம் புண்ணியாத்மாக்கலாம். கஷ்டப்படுறவங்க எப்படி புண்ணியாத்மா? கஷ்டப்பட்டு நீ பகவான் நாமசிங்கத்துக்கு வந்துட்டு இல்லை, நீ புண்ணியாத்மா தான். பகவானுடைய வழிபாடுகள் வந்துட்டு இல்லை, நீ புண்ணியாத்மா தான். ஆர்த்தி ஜிக்ஞாசு, நிம்மதி தேடி அலையிறான். முமுக்ஷு, எப்படியாவது இந்த சம்சார கஷ்டத்திலிருந்து நான் விடுதலை அடைஞ்சா போதும்னு நினைக்கிறான். அவனுக்கு சாந்தி எடுக்கக்கூடியது தான் பகவான் நாமசிங்கத்திலிருந்து தான் சாந்தியை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஜிக்ஞாசுக்கு அப்போதான் உண்மையை அறிகின்றான். அவன் நாமசிங்கத்தினம் பண்ணா அவன் உண்மையை தெரிஞ்சுக்கிறான். இதை விட்டா நம்மளுக்கு கதி ரன்யதா, வேற கதி கிடையாது. இதுதான் நம்மளுக்கு மனசு சாந்தி கொடுக்கக்கூடியது. உடனே நம்ம கஷ்டங்களை ரிலீஃப் பண்ணக்கூடியது. அவன சம்ஸ்கிருதியும் கோராம். அப்படியோட முமுக்ஷு ஜிக்ஞாசு, அவன் தான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க எப்போ கஷ்டங்கள் படும்போது தான் இந்த கஷ்டம் ஏன் வருது, ஏன் இப்படிலாம் நம்ம அவலல் படுறோம், நம்ம ஏன் இப்படி அவஸ்தைப்படுறோம், நம்ம எங்க இருக்கணும், நம்ம எங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம இல்லாத இடத்துல இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு எப்போ தன்னைத்தானே உணர ஆரம்பிக்கிறானோ, அப்பதான் எப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறானோ அப்பதான் அவன் ஆன்மீகத்துல முதல் படி எடுத்து வச்சிருக்கான். அந்த ஜிக்ஞாசு என்ன பண்ணா, நீ நாமசிங்கத்தினம் பண்ணு, உன்னை யாரும் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு யாரோ மகான்கள் சொல்லி அவன் நாமசிங்கத்தினம் பண்ணிட்டான்னு சொன்னா சபாஷ், அவன் பழிச்சிட்டான். அவனுக்கு மனசாந்தி ஏற்பட்டோம். இனிமேல் இப்படியாப்பட்ட ஒரு பெரிய லாபத்தை உடனே மனசுல இருக்கிற கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி வந்த எத்பிபேதி ஸ்வயம் பயம் ஆபண்ண சம்ஸ்கிருதியும் கோராம் என்னாம விவசாயம் தத சத்திய விமுச்சேத எத்பிபேதி ஸ்வயம் பயம். கஷ்டமான கோரமான இந்த சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இதுல இருந்து எப்படி வெளியே வந்தா போதுன்னு ஜிக்ஞாசு, அதுல முமுக்ஷுத்துவம் மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறான். அந்த பிரச்சனைகள் விடுபட தன் வசமின்றி பகவான் நாமா சொல்லிடுறான். யார் மூலமாகவோ, ஏதோ இவனுடைய புண்ணிய பலமோ, இல்லாட்டி இவனுடைய முன்னோர்கள் பண்ண புண்ணிய பலமோ, இல்லை ஏதோ மகானுடைய கடாட்சத்தினாலையோ, ஏதோ மகான்களை என்னைக்கோ ஒரு நாள் சேவிச்சிருப்பான். அந்த பலனால இவனுக்கு வாக்குல ஹரிஹரி ஹரிஹரின்னு பகவான் நாம வந்துடும். ராமராமா ராமராமான்னு தன் விவேசக்கிரனன்னு தன் வசமின்றி அவன் நாக்குல நாம வந்துடும். அந்த நாமா பார்த்தா இவனுடைய கவலைகளை போக்கடிச்சிடும். இவனுக்கு வரக்கூடிய பயங்கள்லாம் இவனை கண்டு பயந்து ஓடிடும். அப்படின்னும் போது பயத்துல விடுதலையா அப்புறமா அந்த நாமத்தை விடுவானா? விடவே மாட்டான். இது எவ்வளவு சாந்தி கொடுக்கக்கூடிய இந்த நாமசிங்கத்தை நான் ஏன் எடுப்பறேன் அப்படின்னு சொல்லி அது கெட்டியா பிடிச்சிப்பான் இல்லையா? அப்படிப்பட்ட ஜிக்ஞாசு. அர்த்தன பொருள், பணம் யாருக்கு தேவையில்லை. இன்னைக்கு கோயில்களில் போனால் அவ்வளோ ஜனம் கூட்டமாக கூடியிருக்குன்னா எதுக்கான? அந்த பணத்துக்காக தான், அந்த கஷ்டங்களை தீர்க்கறதுக்காக தான் இவ்வளவு ஜனங்கள் கோயில்கள்லாம் பார்த்தா அப்படி குவியுது. கோடிக்கணக்கான ஜனங்கள் எல்லாம் அர்த்தத்துக்காக, ஆர்த்திக்காக, கஷ்டத்தை போகிறதுக்காக, அதுக்கு தான் இவ்வளோ ஜனங்கள் கூடுறது. அப்போ பண கஷ்டம் யாருக்கு இல்லை, மன கஷ்டம் யாருக்கு இல்லை சொல்லும் பார்க்கலாம். ஆர்த்தியும் இருக்கு, அர்த்த பணமும் எல்லாருக்கும் தேவைப்படுது. பண கஷ்டமும் இருக்கு, மன கஷ்டமும் இருக்கு. ஆர்த்தின்றது மன கஷ்டம், அர்த்தன்றது பண கஷ்டம். அப்போ எல்லாருக்கும் இந்த கஷ்டங்களை போகணும்னு இருக்கா இல்லையா? அவர்களும் பகவான் நாமா சொன்ன மாதிரி அந்த கஷ்டங்கள் நீக்கப்படுது. அப்போ ஞானிச்ச பரசர், ஞானத்தை அடையணும்னு ஆசைப்பட்டாலும் பகவான் நாமா சொன்னாதான் உனக்கு சிறந்த ஞானம். பகவான் நாமா சொல்றதே சிறந்த ஞானம் தான். எல்லாரும் பகவான் நாமத்துக்கு வந்துட முடியாது. ஏன்னா அவ்வளோ சுலபத்தில் வந்துட முடியாது. உயர்ந்த பிராமணர்களே ஆனாலும் சொல்றேன், உயர்ந்த பிராமணர்களே ஆனாலும் வர முடியாதான்.
ஆனா ஒரு சண்டாளன், ஒரு பாமரன், ஆனா அவன் பார்த்தா சுலபமா பகவான் நாமத்துக்கு வந்துடுவான். ஸ்திரீகள்லாம் பார்த்தா சொல்ல சொன்னா உடனே பார்த்தா பகவான் நாம சொல்லிடுவாங்க. அப்ப இதுல யார் பாவிகள், யார் புண்ணியாத்மாக்கள் சொல்ல முடியாது. நீ ஜாதியை வச்சோ, குலத்தை வச்சோ, வர்ணத்தை வச்சோ, ஆசிரமத்தை வச்சோ நீ இதெல்லாம் கணக்கிடவே முடியாது. நாமா யார் நாக்குல வரும்னு சொல்லவே முடியாது. நீ அடி வயிற்றுலேருந்து நாமா சொல்லணும்னு சொல்லுவாங்க, ஹிருதயத்திலிருந்து நாமா சொல்லணும்னு சொல்லுவாங்க, தொண்டையிலிருந்து நாம சொல்லணும். ஜிஹ்வாக்கரை நாக்கு நுனியில நாம சொன்னா கூட போதும். ஜிஹ்வாக்கரை நாமதுப்பியம். நீ அடி வயிற்றுன்னு சொல்ல வேணாம், நீ ஹிருதயபூர்வமா சொல்ல வேணாம், தொண்டையிலிருந்து சொல்ல வேணாம், நீ நாக்கு நுனியில சொன்னா கூட போதும். அது உனக்கு எல்லா பாவத்தையும் போய்க்கிடும். அது எல்லா புண்ணிய பலன்களையும் கொடுத்துடும். 43 புண்ணிய தீர்த்தங்களை போய் ஸ்நானம் பண்ண பலன், பஞ்சாக்னி மத்தியில தபஸ் பண்ண பலன், தான தர்மங்கள் பண்ண பலன், கங்கை கரையில உட்காந்து வேதாத்தியனம் பண்ணா என்ன பலனோ அந்த பலன்கள்லாம் வேதாத்தியனம் பண்ண பலன், சர்வ சாஸ்திரங்களை படிச்ச பலன், தான தர்மங்கள் பண்ண பலன், எல்லா பலன்களையும் இந்த ஜிஹ்வாக்கரே நாமதுப்பியம் பகவன் நாமத்தை சொல்றதுனாலே கிடைக்கும். நாக்கு நுனியில பகவன் நாமா வச்சுக்கோ, ராமராமான்னு சொன்னா கூட பலன் உண்டாம். அப்போ இது எவ்வளோ பெரிய மகிமை கொண்டதாக இருக்குது இந்த நாம சங்கீதம் பார்த்தா. அப்போ இவ்வளவு பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கு நாமத்துக்கு. ஆனா ஏன் இதுல எல்லாரும் வரதில்லைன்னா அதுக்குதான் சொல்றேனே, அவ்வளவு சுக்கிருதம், அவ்வளவு புண்ணியங்கள் பண்ணல. அவ்வளவு புண்ணியங்களை மூட்டை கட்டி வச்சிருந்தாதான் பகவான் நாமத்துக்கு வர முடியுமா? அவ்வளவு லேஸ்ல வந்துட முடியாதான். ஆனா இன்னைக்கு எவ்வளவு நாம சங்கீர்த்தனங்கள் நடக்குது, வராங்க, புண்ணியாத்மாக்கள் தான் வராங்க. அவர்கள் சுக்கிரதினகா, அந்த பாக்கியவான்கள், அவர்லாம் மகாத்மாக்கள்னு சொல்றாரு கீதையிலே. வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லபகா, அவர்ல தான் மகாத்மான்னு சொல்றாரு, அவர்ல தான் பரமம்சர்கள் சொல்றாரு, அவர்ல தான் பாகவதர்கள்னு சொல்றாங்க. பகவான் நாமா சொல்றவங்க தான். பாகவதம் படிச்சாலே பகவான் பாகவதர்கள் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அவர்கள் பாகவதம் படிச்சா கண்டிப்பா பகவான் நாமத்தை கொண்டு வந்து விட்டுடும். ஏன்னா பாகவத்திலேயே அதான் சொல்லியிருக்கேன், நாம சங்கீர்த்தனை தான் கலியுக தர்மம்னு தீர்மானமா சொல்லியிருக்கேன். பாகவதம் படிச்சவங்களுக்கு கண்டிப்பா எப்படியாவது அவர்கள் நாம சங்கீர்த்தனை வந்துருவாங்க. ராமாயணம் படிச்சவங்க எப்படியாவது ராமநாமா சொல்லாம இருக்க மாட்டாங்க, நாம சங்கீர்த்தனை வந்துருவாங்க. சொல்றேன், வரலன்னா ஏதோ இன்னும் கழிய வேண்டியது கழியலன்னு அர்த்தம். கழிஞ்ச பிறகு தன்னாலே வந்துருவாங்க பகவான் நாம சங்கீர்த்தனத்துக்கு. அப்ப நாம சங்கீர்த்தனம் தான் முடிவான தர்மம். பும்சாம் ஏகாந்த ஸ்ரேயஸ்தன்னா சம்சிதமா இருக்கு. ஏகாந்தமான முடிவான தர்மம் எதுன்னு கேட்டா பகவான் நாம சங்கீர்த்தனம் தான் அப்படின்ட்டு சூதர் சொல்றார் சௌனகாதி மகரிஷிகளுக்கு. அதனால ஆயிரக்கணக்கான தர்மங்கள் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் கட்டுப்பாடு விதிகள் இருக்கு, அதுல 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா சுலபமாவும் அதே சமயத்துல ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு கடைபிடிக்கிறதுக்கு. சாதாரண ஒன்றும் இல்லைங்க, உயர்ந்த விஷயம் பாகவத பாராயணம் பண்றது, அதுவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எத்தனை பேரால ஃபாலோ பண்ண முடியுது? நாங்கள் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றோம், படிக்கிறதும் கஷ்டம் தான், கேட்கறதும் சிரவணம் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி இருக்கேன்னு டக்குன்னு எங்கேயோ விட்டுருவோம். அந்த சென்டென்சஸ் எங்கே ஃபாலோ பண்ணணும்னு விட்டுருவோம் டக்குன்னு. அப்புறமா தெரிய மறுபடியும் கண்டுபிடித்து போதும் ஆகிடும். அப்புறமா கேட்போம் பக்கத்தில் ஒன்று கேட்டு, அது எத்தனாவது அத்தியாயம், எத்தனாவது ஸ்லோகம் அப்படின்ட்டு பாருங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. திருப்பி சில பேர் அப்படியே ஃபாலோ பண்ணி நேரும்போது தூங்கிடுறாங்க, ஃபாலோ பண்ணினே தூங்கிடுறாங்க, அவன் மூளை பாராயணம் பண்ணுறாங்க. அப்போ கதாசிரவணம் தான் மனசுக்கு ரம்யமாக இருக்கும். அந்த கதையிலையும் எத்தனை பேருக்கு ஸ்ரத்த வருது? நம்ம சொல்கிறோம் பாகவதலுக்கு கதையில் ஸ்ரத்த வருது, கிருஷ்ண கதைக்கு அது ஒரு குழந்தையில அதை போய் யார் கேட்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு பாகவத கதையில ருச்சி எல்லாருக்கும் ருச்சி வந்துடுது இல்லையே. நான் பாகவத கதை ரொம்ப ருச்சியானதுன்னு சொல்கிறேன். மூலப்பாராயணத்தை விட பாகவத கதை ருச்சி, கதை கேட்கறதுல ருச்சி இருக்குது. அது எத்தனை பேருக்கு கதையில் ருச்சி ஏற்படுது? அது சொல்லும் பார்க்கலாம். அதுவும் எண்ணி சொல்லிடலாமே, விரல விட்டு எண்ணி சொல்லிடலாமே இவ்வளவு பேருக்கு தான் ருச்சி வருதுன்னு. நிறைய பேருக்கு இந்த பாகவத கதையில ருச்சி இல்லாம இருக்கிறாங்களே. என்னதான் உயர்ந்த மகாத்மாக்கள் வாக்குல பாகவதம் கேட்டாலும் அது நிறைய பேர் ருச்சி இல்லாம தானே கேட்கறாங்க. அப்படியே கேட்டாலும் தூங்கி தூங்கி வழிகிறாங்க, கதை கேட்கிற இடத்துல தூங்கி தூங்கி வழிகிறாங்க. மந்த மதையா மந்த பாக்கியா, அவ்வளவு பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ரொம்ப குறைச்சல் தான். கதை கேட்கறதுலயும் பார்த்தா ஸ்ரத்தன்றது எல்லாருக்கும் பக்தி வந்துடுறது இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா நாம சொல்றதுதான் ஒரே வழி. இந்த நாமத்துக்கு என்னன்னா கதை சொல்றவங்க ஒருத்தர் வேணும், கதை கேட்கணும். நம்மனா நம்மளுக்கு கதை தெரியல, நம்ம கதை சொல்றவங்க ஒருத்தர் வேணும், அவர் வச்சுதான் நம்ம கதை கேட்கணும். அதே சமயத்துல கதை நாம சொல்றோம்னா கதை கேட்கறவங்க ஒருத்தர் வேணும். ஆனா நாமத்துக்கு எந்த புருஷாந்திர அபேட்சை கிடையாது. ஒரு ஆள் தேவைப்படும் அப்படின்னு தேவையில்லை. தனிமையில கூட பகவான் நாம சொல்லலாம். இதுக்கு சுத்தபத்தமா உட்காந்து தான் கதை கேட்கணும் அப்படின்னா இல்லையா. இதுக்கு சுத்தபத்தமா உட்காந்தா பகவான் நாம சொல்லணும்னு கிடையாது. அழகா எந்த நிலையிலையும் பகவான் நாம சொல்லலாம்.
இதுக்கு நேரம் காலம் நியமங்கள் கிடையாது. ராத்திரி 12 மணிக்கு எழுந்து கூட தூக்கம் வரலன்னா, கொசு கடிக்குதுன்னா எழுந்து உட்காந்து பகவான் நாம சொல்லலாம். விடியற் காலத்துல பிரம்ம முகூர்த்தத்துல பகவான் நாம சொல்லலாம். 12 மணி நேரம் நடுப்பகல் 12 மணி நேரம் 12 மணில வெயிலையும் போய் பகவான் நாம சொல்லலாம். இதுக்கு நேரம் காலம் தேச கால நியமங்கள் கிடையாது. அதே சமயத்துல இது சுத்தபத்தமா இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. நீ சாப்பிட்டு சொல்லலாம், சாப்பிடாம சொல்லலாம், தீட்டு காலத்துலயும் சொல்லலாம், மசானத்திலும் பகவான் நாம சொல்லலாம், டாய்லெட்ல கூட பகவான் நாம சொல்லலாம், நீ குளிச்சிருக்கும் போது பகவான் நாம சொல்லலாம், படுக்கையில உன் மனைவியோட சரசம் பண்ணும்போது கூட பகவான் நாம சொல்லலாம், பிள்ளைகளை கொஞ்சம் கொலாவும் போது கூட பகவான் நாம சொல்லலாம். அப்படிப்பட்ட அசுத்தமான நேரத்துல போய் மனைவியோட சரசம் பண்ணும்போது கூட அசுத்தமா அந்த நிலையில கூட பகவான் நாம சொல்லலாம்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் புரந்தரதாசர் சொல்றாரு. அபங்கங்கள்ல நிறைய அது மாதிரி எந்த இதுக்கு தீட்டே கிடையாது. எந்த சமயத்துல பகவான் நாம சொல்லலாம். டாய்லெட் அசுத்தமா இருக்குமே அந்த இடத்துலயும் பகவான் நாம சொல்லலாம். ராமராமான்னு சொல்லலாம், கோவிந்தான்னு சொல்லலாம், ஹரே கிருஷ்ணான்னு சொல்லலாம். இதுக்கு தீட்டு நியமங்கள் கிடையாது. ஸ்மசானத்திலையும் தீட்டு கிடையாது. பெண்கள் தீட்டு காலத்துல மாதத்துல வரக்கூடிய 3 நாள் தீட்டு, அந்த சமயத்துல பகவான் நாம நிறைய சொல்லலாம். பெண்கள் தாராளமா சொல்லலாம். இதுல எந்த ஒரு அதான் சொல்றேன், நாமத்துக்கு எந்த வித கட்டுப்பாடு விதிகளும் கிடையாது, எந்த நியமங்களும் கிடையாது. ஆனா எப்போ வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். கீர்த்தனமா பாடலாம், ஜபமா ஜபிக்கலாம், எழுதலாம், ராமராமான் எழுதலாம், எப்படி வேணாலும் பகவான் நாம சொல்லலாம். அதே சமயத்துல ஆனா இது அப்படி இவ்வளவு சுலபமா போயிடுச்சு பகவான் நாமம். அதே சுக்கிரதமா இருக்கு, அதான் மகா புண்ணியமா இருக்கு. ஆனா பகவான் நாமா சொல்றவங்க தான் புண்ணியாத்மாக்கள் சொல்றோம். அதே சமயத்துல பார்த்தா ரொம்ப சுலபமா இருக்கு, ரொம்ப சுகமாவும் இருக்கு. அதனால பலன்கள் குறைவான்னு கேட்டா, நீ மற்ற தர்மங்களை அனுஷ்டானம் பண்ண என்ன பலன்களோ அதை விட பன்மடங்கு பலன் இது கொடுக்கும். பர்ஃபெக்டா கொடுக்கும். அதுவும் அவைகள்லாம் டவுட் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் சரியா கடைப்பிடிக்கலையோ, அதெல்லாம் சரியா சுத்தமா ஆச்சாரமா கடைப்பிடிச்சோமா, நியமங்கள்லாம் சரியா கடைப்பிடிச்சோமா அப்படின்னு டவுட் இருக்கு. அதுல மந்திரலோபம், தந்திரலோபம், திரவிய லோபம் அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்படின்னும் போது நெய் சுத்தமா இருக்கணும், சுத்தமான நெய் கடிக்கணும். ஒரு யோகமும் பண்ணணும்னா சாத்தம் சரியா பண்ணணுமா, அந்த புரோகிதர் சரியா பண்ணி வச்சாரா, அவர் சுத்தபத்தமானவரா அப்படின்னு பார்த்தா நிறைய குளறுபடிகள்னா நிறைய குறைகள் இருக்கும். அவைகள்லாம் பரிகாரத்துக்கு தான் கட்சியில் பகவான் நாமா சொல்றது. அது டைரக்டா பகவான் நாமா சொல்லலாமே. இப்ப நீ எல்லா தர்மங்களும் கடைபிடிச்ச பலன் கிடைச்சிடுமே. ரொம்ப சுலபம், ஆனா மிகுந்த சக்தி வாய்ந்தது பகவான் நாம சங்கீர்த்தனம் இல்லையா. இதுதான் நான் என்ன புதுசா ஒன்றும் சொல்லலை. இப்ப நான் சொல்றது வந்தா புதுசா இருக்க மாதிரி இருக்கும். புதுசா சொல்லல, எல்லா மகான்கள் சொன்னது அப்படியே ஈயடிச்சா காப்பி தான். நான் சொந்தமா நான் எதுவும் இன்டர்பிரேஷன் எதுவும் பண்ணல. மகான்கள் சொன்னதை அப்படியே காப்பி அடிக்கிறேன், அவ்வளவுதான். ரசோதயத்துல சொல்லியிருக்கு, சாஸ்திரங்கள் புராணங்கள்ல சொல்லியிருக்கு, மகான்கள் வாக்களை கேட்டு இருக்குது. இதெல்லாம் வச்சுதான் அப்படியே ஆட்சி வருது, அவ்வளவுதான். நானா சொந்தமா எதுவும் சொல்லல. இதுதான் விஷயம். அப்போ எல்லாமே நமக்கு பெரிய சொத்துன்றது பகவான் நாமம் கொடுத்துட்டு போயாச்சு. இதுல தீவிரமா ஈடுபட்டா ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஒரு மகாத்மா சொன்னாரு, ஒரு 2 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணு, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணு, போதும். அது போதும். அது உனக்கு நீ மற்றதெல்லாம் படிக்கலையே, இது படிக்கலையே, அந்த குறையே வேணாம். அந்த குறையை இது ஃபுல்ஃபில் பண்ணிடும். ஐயோ நடுவில் விட்டமே, பாகவத பாராயணமா நடுவில் விட்டமே, அதெல்லாம் இல்லை. ஹோமங்கள் ஏதாவது வேற ஏதோ கோயிலுக்கு போறது நடுவில் விட்டமே, சரியா கோயிலுக்கு போறது இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது. எல்லாத்துக்கும் பரிகாரம் பகவான் நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் பண்ணா நீ அது பர்ஃபெக்டா பண்ண பலன். எந்தெந்த கிரியானுஷ்டான நடுவில் விட்டியோ அதுக்கெல்லாம் பகவான் நாமா சொன்னா அது பூர்ண பலனை கொடுக்கக்கூடியதான். நான் சொல்ல, சுக்கராச்சாரியா சொல்றார். அப்படியே நடுவில் விட்டு போச்ச யாகம், விஸ்வஜித் ஒரு யாகம் பண்றான் பலி சக்கரவர்த்தி. அப்போ வாமனர் பலி சக்கரவர்த்தியை பிலாய்ஸ்வரியம்னா அந்த ரசாதல லோகத்துக்கு போக சொல்றாரு. அங்க போனா சொர்க்கலோகத்துல இருக்கிறவங்களே இந்திராதி தேவரெல்லாம் புறம்படக்கூடிய ஐஸ்வர்யங்கள் அங்க வச்சிருக்காராம். அந்த இடத்துல பில சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அனுப்புறாரு. யாரோ பலி சக்கரவர்த்தியா அனுப்பிச்சுட்டு ஓங்கி உலக கலந்தவனாகிய வாமனமூர்த்தி என்ன சொல்றார், சுக்கராச்சாரியத்துல நான் வந்ததுனால யாகம் நின்று போச்சு நடுவுல, அதனால நீ என்னை, அதாவது இவரே
எஜமானனாக இருந்து நான் என்னையே எஜமானா வைத்து நீ யாகத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு வாமனமூர்த்தி. அப்போ சுக்கராச்சாரியர் சொல்ற, உன் நாமத்தை சொன்னாலே எந்த யாகமும் அது அந்த நாமத்தினாலேயே எல்லாமே பரிபூர்ணமாயிடுமே. அந்த பாதியில நின்று போன கிரியானுஷ்டானங்கள்லாம் முழுமை பெறுமா. பகவான் நாம சொன்னதுனாலே முழுமை அடைஞ்சிடுமே. அப்படி இருக்கும்போது பகவானாகிய நீங்களே பிரத்யட்சமான பிறகு அப்போ இந்த யாகங்கள் பூர்த்தியானது, இந்த யாகம் குறைபட்டதுன்னு எப்படி சொல்ல முடியும்? பரிபூர்ணமா நடந்ததுன்னு தானே சொல்ல முடியும் அப்படின்னு சுக்கராச்சாரியார் சொல்றாரு. இருந்தாலும் உங்க கட்டளை அனுசரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நின்று போன யாகத்தை பூர்த்தி பண்றார். வாமனரையே எஜமானனா வச்சு பூர்த்தி பண்றார். இது பாகவதத்துல வருது. அப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே அப்படியேப்பட்ட எல்லா குறைகளையும் அடைச்சிடுமா, எல்லா ஓட்டைகளையும் அடைச்சிடுமா. மந்திரலோபம் தந்திரலோபம் எல்லா ஓட்டைகள் 1008 ஓட்டைகள் இல்லையா கர்மாவில், தர்மங்கள்ல தர்மத்துல எத்தனை லோபங்கள் இருக்கு, தர்ம லோபம்லாம் அதெல்லாம் கர்ம லோபம்லாம் தந்திரலோபம் மந்திரலோபம் அந்த ஓட்டைகள்லாம் அதை அடைச்சிடுமா பகவான் நாமம். அப்போ அந்த தர்மத்துடைய பூர்ண பலனை கொடுக்க செய்ததே பகவான் நாமா தானா அப்படின்னு சுக்கராச்சாரியர் சொல்றாரு. அப்ப நாம மகிமையை சொல்ல வந்ததுதான் பாகவத நாம புராணம். நாம மகிமையை சொல்ல வந்ததுதான் பாகவதமே. அப்ப நாமத்தை படிச்சுக்கிட்டா பாகவதம் ரொம்ப சந்தோஷப்படும். பாகவத தேவதையா இருக்கிய பகவானே பாகவத ரூபத்துல இருக்கான். மெயினதே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலும் பாகவத ரூபத்துல தான் பகவான் இருக்கான்னே சொல்லியிருக்காரு. அந்த பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைவான் நாமத்தை சொல்லும் பொழுது. சபாஷ், இதுக்காக தான் நான் பாகவத்தை சொன்னதே உலகத்துக்கு அப்படின்ட்டு சந்தோஷம் அடைவான். அதனால பகவான் நாமா வேற இல்ல, பகவான் வேற இல்ல, பாகவதம் வேற இல்ல, பகவான் வேற இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாகவதர்கள் வேற இல்ல, பாகவதம் வேற இல்ல, புரிஞ்சுக்கணும். அதனால பாகவதம் கதைகளை நிறைய பேசுக்க வேணாம் சொல்ல. ஆனாலும் அந்த சமயத்துல பகவான் நாமா சொன்னா கதாசிரவணம் பண்ணணும், பகவான் நாம சங்கீர்த்தனம். வேற எந்த விஷயங்களையும் வேற எந்த நியமங்களையும் கடைப்பிடிச்சுன்னு ரொம்ப காலத்தை விரயம் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாத்துலயும் கட்டுப்பாடு விதிகள் இருக்கு. அவையெல்லாம் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா பகவான் நாமா சொல்றதுக்கு எந்த கட்டுப்பாடு விதிகளும் கிடையாது. கடைப்பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா பலனும் பார்த்தா பெரிய பலன்கள். அந்த பாகவத பாராயணத்தினால என்ன பலன் கிடைக்குமோ, ராமாயண பாராயணத்துல எந்த பலன் கிடைக்குமோ, ஹோமங்கள்லாம் சேர்த்துனா என்ன பலன் கிடைக்குமோ, அத்தனை பலன்களும் இந்த நாம சங்கீர்த்தனம் கொடுத்துரும். ஆமா, நீ என்ன எதிர்பார்க்கறியோ அதோட பன்மடங்கு பலன் கொடுத்துரும், சீக்கிரமா கொடுத்துரும். அதான் ஒரு பியூட்டி. என்னைக்கோ ஒரு நாள் தக்ஷணம், அந்த க்ஷணத்திலே கொடுத்துரும். அதுதான் நாம சங்கீர்த்தனத்தை இவ்வளோ வலியுறுத்துறாங்க மகான்கள்லாம். அது மட்டும் இல்லை, இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு என்னன்னா ஒருத்தர் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதான் ஒண்ணு. பணமும் தேவையில்லை. இப்போ ஜபமாலை வச்சுருந்தா உருட்டணும், பகவான் நாம ராம 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 ஜபமாலை வச்சு உருட்டணும். இல்லை ஜபமாலை இல்லை, என்ன பண்ண சொல்றேன்? அப்போ உட்காந்து ராம 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 ராம. சரி இப்படிப்பா சொல்றேன், அப்போ போர் அடிக்குதுப்பா, ராம ராமன் எவ்வளோ நேரமா சொல்லுது. சரி அப்போ கீர்த்தனமா பாடு. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். அப்படி பண்ணலாம். இல்லை சங்கீதமா இல்லை ராகம் போட்டு ஆலாபனம் பண்ணி ராம் ராம ராம் ராம ராம் ரம ரம ராம் ராம் ராம ராம் ராம ராம் ரம ரம ராம் ராம 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 ரமா. எனக்கு தெரிஞ்ச ராகம் தான். எனக்கு கர்நாடக சங்கீதம்லாம் எனக்கு தெரியாது. நான் கர்நாடக சங்கீதம்லாம் எனக்கு தெரியாது. நான் எங்கேயும் போய் கற்றுக்கல. சங்கீதம்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ராகத்தில் நான் பாடுறேன், அவ்வளோதான். சங்கீத வித்வான்கள் ஆலோபனம் போட்டு அருமையாக பாடலாம். இந்த ராமநாமத்தை இல்லை எந்த நாம சங்கீதம் பண்ணுறீங்களோ அந்த நாமத்தை நீங்கள் ஆலாபனம் போட்டு அப்படின்னு ஸ்ருதி போட்டு அது மெட்டு போட்டு அழகாக நீங்கள் பாடலாம். நல்லா ஆலாபனம், நல்ல ஆரோகணம் அவரோகணம் பிரகாரம், அந்த ஸ்தானம் மத்தியம் விளம்பிதம் அப்படி அழகாக பாடலாம். அந்த ஸ்தான கோவிதான்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது மேலே தூக்குறது இறக்குறது, அந்த 7 கட்டை 8 கட்டெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பாடணுன்னா உங்கள் இஷ்டப்படி பாடலாம். எப்படி ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னா பாடணும்னா தாராளமாக பாடலாம் நாமத்தை. அது உங்களுக்கு உங்கள் ருச்சிக்கு தகுந்தபடி அப்படின்னு ஃப்ரீடமாக விட்டாச்சு. நாமத்துக்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாது. எப்படி வேணா பகவான் நாம சொல்லலாம், கீர்த்தனமாக பாடலாம், சங்கீர்த்தனமாக பாடலாம். சங்கீதம்னா இது போல் ஆலாபனம் போட்டு அந்த ராகங்களோட மெட்டு போட்டு அழகாக பாடலாம்.
இப்போ எனக்கு தெரிஞ்ச மெட்டில் நான் பாடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கர்நாடக சங்கீதம் பெரிய வித்வான்கள்லாம் நான் வித்வான் கிடையாது. எனக்கு சங்கீத ஞானமே சுத்தமாக கிடையாது. அடியே ஞான சூன்யம் தான். எனக்கு அது தெரியாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச ராகத்தை தான் நான் பாட முடியும். எனக்கு என்ன ராகம் தெரியும்? சாதாரண ராகங்கள் தெரியும். அந்த சாதாரண கிராமிய ராகங்கள் தெரியும். அந்த ராகத்தை வச்சு நான் பாடுறேன். மொத்தம் சொல்றது ராமநாமா. அந்த கிராமிய ராகமாக இருந்தாலும் அதில் சொல்ற அந்த ராகத்துல என்ன பாட்டு வந்ததோ அந்த பாட்டை தூக்கி போட்டுட்டு அதில் உள்ள அந்த ராகத்தை மட்டும் எடுத்துட்டு அதில் ராமநாமத்தை பதிச்சு நம்ம பாடினா அப்படிதான் அடியேன்னு பாடுறேன். அவள் தான் எனக்கு தெரிஞ்ச ராகத்தில் நான் பாடுறேன். எனக்கு கிராமிய சங்கீதமா அப்படி பகவான் நாமத்தை கிராமிய சங்கீதங்கள்ல நான் கிராமிய ராகத்துல கிராமிய சங்கீத ராகங்கள்ல நான் பகவான் நாம வச்சு பாடுறேன். அவள் தான். கர்நாடக பெரிய வித்வான் சங்கீத வித்வான் கர்நாடக சங்கீதம் தெரியும்னா ஓகே, தாராளமா பாடுங்க, சந்தோஷம். எனக்கு அந்த ஞானம் இல்லை. அதனால எனக்கு தெரிஞ்ச ராகத்தை தான் நான் பாட முடியும். அதனால சரியா வித்வான்களா இருந்தா தாராளமா அந்த ராகத்தை போட்டு நாம பாடலாம். அதுல ருச்சி இருக்கிறவங்க யாருக்கு எப்படி ருச்சி இருக்கோ அப்படி இல்லை. சில பேருக்கு நாம ஜபம் பண்ணாதான் பிடிக்கும், அப்படி பாருங்க, அப்படி பண்ணலாம். சில பேர் நாம எழுதுதான் பிடிக்கும், நாம எழுதுங்க, ராமநாம எழுதுங்க. இல்லை சில பேருக்கு நல்லா கீர்த்தனம் சாதாரணமான பஜனை பண்ணி அந்த தாளம் போட்டு ராம 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 அப்படி பண்ணதான் பிடிக்கும்னா அப்படி பண்ணுங்க தாராளமா. இல்லை சில நல்லா அப்படி அழகா ராகம் பாடி அப்படி அப்படி அந்த 7 கட்டை 8 கட்டைன்னு சொல்றாங்களே அப்படி ராகமா பாடுங்க தாராளமா. எப்படி வேணா பகவான் மொத்தம் பகவான் நாம சொல்லணும். காலத்தை விரயம் பண்ணக்கூடாது. எப்படி பகவான் நாம சொன்னாலும் பலன் உண்டு. இதுதான் நாமத்துக்கு எந்த ஒரு தங்கு தடங்களும் கிடையாது. சுதந்திரமா பாடலாம். இப்ப நான் ஒரு ராகத்துல பாடினேன், திடீர்னு அந்த ராகம் வந்தது, நல்லா இருக்கு அந்த ராகம், எனக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்களுக்கு பிடிச்சா என்ன தெரியல. மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால ஏன் திருப்திக்காக பாடிக்கிறேன், கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே கேளுங்க. ராம 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 ரமா ராம 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 ரமா ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம். ஏன்னா எனக்கு அந்த ஆசையை தூண்டி விட்டுச்சுன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படியாவது பாடினா அதை முழுசா. ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம ராமா ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம ராமா ராம் ராம ராம் ராம ராம் ரம ரம ராம் 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 ராம 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 ரமா ராம 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 ரமா ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம். எனக்கு இப்படி பாடினா ரொம்ப சுவையா இருக்கும், ருச்சியா இருக்கும். ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம ரமா ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ரமா. அதனால பகவான் நாமா எல்லாத்துக்கும் பரிகாரம், எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். மகான்கள்லாம் தீர்மானமாக யோகினாம் திருவ நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். ஹரே நம முச்சதே சர்வ பாதகாத்து ஹரே நம இத்தியுச்சகி முச்சதே சர்வ பாதகாத்து. ஹரே நமகன்னு சொல்லிட்டாவே எல்லா பாதகத்திலையும் எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க. ஹரா ஹரி ஹரஹரன்னு சொல்லலாம், சிவசிவான்னு சொல்லலாம், ராமராமான்னு சொல்லலாம், ஹரே கிருஷ்ணான்னு சொல்லலாம், ஹரே ராமான்னு சொல்லலாம், நாராயணான்னு சொல்லலாம், கோவிந்தான்னு சொல்லலாம். எந்த நாமத்தை சொன்னாலும் ஒரே பலன்தான். பகவன் நாம சாம்ராஜ்ய லக்ஷ்மி சர்வஸ்வ விக்கிரகம் ஸ்ரீமத் போதேந்திரம் தேசிகேந்திரம் உபாஸ்மகி. அப்படிப்பட்ட பகவன் நாம போதேந்திரால் எப்படியாப்பட்ட ஒரு நாமத்தை சித்தாந்தம் பண்ணி கொடுத்திருக்கார். பகவன் நாம ரசோதயம் பா
எவ்வளவு அதுக்கு எவ்வளவு சாஸ்திரங்களை கிளறி எவ்வளவு அந்த நிரூபணம் பண்ணியிருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு நினைச்சு பார்த்தா அந்த சாஸ்திரம், அந்த 6 உல்லாசங்கள் இருக்கு. அந்த ரசோதயத்தை படிச்சு பார்த்தா வேதங்கள்ல இருந்து எடுத்துக்கிறாரு, புராணங்கள்ல இருந்து, சாஸ்திரங்கள்ல வைத்திய சாஸ்திரம் இருந்து எல்லாத்துலேருந்து எடுத்து 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 புராணங்கள்ல இருந்து எடுத்து நிறைய பாகவதம் தான் உதாரணம் காமிக்கிறார். தர்ம சாஸ்திரங்கள் இருந்து எவ்வளவு விஷயங்கள் இருந்து, வேதங்கள்ல இருந்து எடுத்து அவ்வளவு விஷயத்திலயும் சாரமா இந்த பகவான் நாமத்தை அப்படி அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாமத்தை சித்தாந்தம் பண்ணி கொடுத்துருக்காருன்னா யாரும் எந்த பண்டிதர்களும் கப்சிப்புன்னு ஆகிற மாதிரி, அவர்கள் பேச முடியாத மாதிரி அப்படி நாமத்தை அப்படி ஸ்ட்ராங்கா நிர்ணயம் பண்ணி தீர்மானமாக இதுதான் கலியுகத்தினுடைய ஒரே கதி அப்படின்னு நாமத்தை ஸ்தாபனம் பண்ணார் பத்தியா பகவான் நாம் போதேந்திரார். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காருன்னு அந்த 6 உல்லாசங்களை படிச்சவங்களுக்கு தான் தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு இந்த சாஸ்திரத்தை, இந்த நாமத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு. ஏன்னா இதுக்கு எத்தனையோ பேர் தடங்கள் பண்ணியிருக்காங்களாம். இந்த நாம சங்கீர்த்தனம் பகவான் நாம் போதேந்திரால் பிரச்சாரம் பண்றதுக்கு பல பேர் தடங்கள் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு இடையூறுகள் வந்திருக்கு தெரியுமா? ஏன்னா மற்ற தர்மங்கள்லாம் கடைப்பிடிக்காம போயிடுவாங்களே, இந்த நாம ஒண்ணு போதும் எல்லா தர்மத்துடைய பரிகாரமா இருக்குன்னு சொல்லி மற்ற தர்மங்கள் யார் கடைப்பிடிப்பா? அப்போ இவர் அப்போ பல பேர் தூஷணம் கூட பண்ணியிருக்காங்க, வேதத்தெல்லாம் கெடுக்கிறாரு, மற்ற தர்மங்களை கெடுக்கிறார் அப்படின்ற மாதிரி. இல்லை, அந்த தர்மங்களுடைய பூர்ண பலன் என்னன்னா பகவான் நாமா தான் அப்படின்னு இவர் தீர்மானமா சொல்லியிருக்காரு. அதனால இதை நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த காலத்திலேயே. போதேந்திரம் 390 வருஷமா முன்னாடி 59 பீடாதிபதியா இருக்கும் பொழுது பகவான் நாம போதேந்திரார். அப்போ அவருக்கு இந்த நாம சங்கீர்த்தன இந்த விஷயத்தை வெளியேறதுக்கு நிறைய பேர் தடங்கள் பண்ணியிருக்காங்களாம். சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம். இந்த நாம ரசோதயம் பண்ணின பிறகுதான் அவர் மடாதிபதியா ஆயிருக்காரு பகவான் நாம போதேந்திரார். அதனால அன்னைக்கு இருந்த அவங்க கூட இருக்கிற பிராமணர்களே அது மாதிரி தடை பண்ணியிருக்காங்களாம். இந்த நாமத்தை வெளியே விடாதபடி, இந்த நாம சித்தாந்தத்தை வெளியே விடாதபடி அவர்களே தடை பண்ணியிருக்காங்க கூட இருந்தவங்களே அப்ப அந்த காலத்துல. அப்ப பாருங்க, அப்படின்னா ஏன்னா மற்ற தர்மங்கள்லாம் வேத தர்மங்கள்லாம் கடைப்பிடிக்க மாட்டாங்க, மற்ற கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு இடையூறுகள் பண்ணியிருக்காங்களாம். இதெல்லாம் மகான்கள் வாக்குல கேட்டது. அப்புறமா எத்தனையோ ஊரா போய் பிரச்சாரம் பண்ணார். ஒரு சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு மடாதிபதி ஆன பிறகு கூட ஊரா போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதில் தான் ஒரு வீட்டுல ஊமையனை பேச வச்சிருக்காரு. ஏன்னா அந்த ஊமையன்னு பார்த்தா, ஆஹா நான் பண்ண சித்தாந்தம் இந்த ஊமையான இந்த குழந்தைக்கு பயன்படாம போயிடுச்சு அப்படின்ட்டு மனசுக்கு கவலைப்பட்டு வந்தார். அவர் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை அந்த குழந்தை எடுத்து சாப்பிட்ட உடனே அவனுக்கு ராம 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 ராமன் பகவான் நாமத்தை கர்ஜிச்சுதான். அந்த குழந்தை ஊமையன் பேச ஆரம்பிச்சிட்டான். இவர் 1,80,000 நாம ஒரு நாள் சொல்லுவாராம் பகவான் நாம போதேந்திரால். அவ்வளோ நாமா சொல்லி அப்படிப்பட்ட சித்தி பெற்ற அப்படிப்பட்ட பகவான் நாம போதேந்திரால் அவர் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை அந்த குழந்தை சாப்பிட்டதுனாலேயே அதுக்கு அந்த ஊமையன் பேச ஆரம்பிச்சு அது ராமன் கர்ஜிச்சது. வாயை திறந்த உடனே ராமன் தான், அம்மா அப்பான்னு கொடுக்க போலியா, ராமன் அது பேச ஆரம்பிச்சுதான் அந்த குழந்தை. அப்பதான் அவர் நாம சித்தாந்தம் வீண் போகல, அந்த நாம சித்தாந்தம் ஒரு ஊமையினையும் பேச வைக்கும் அப்படின்றது நிரூபணம் ஆச்சு இல்லையா? அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் அந்த நாம சூத்திரம் எல்லாருக்கும் கொடுத்தாரு. எல்லாருமே நாம சூத்திரம் எடுத்து வீட்டுலதான் அவர் போய் சாப்பிடுவாரு போதேந்திரன், அங்கதான் பிக்ஷை எடுத்துப்பாரு அவரு. அப்படி பகவான் நாமத்தை எல்லா இடத்துலயும் வாரி விசர்ஜனம் பண்ணாரு. எல்லாரும் தாராளமா இறைச்சாரு. இது மட்டும்தான். மற்றதெல்லாம் இப்போ 10 ரூபாய் இருக்குன்னா அது 5 ரூபாய் கொடுத்துட்டா 10 ரூபாயில 5 ரூபாய் தான் நமக்கு எல்லாம் மிச்சம் இருக்கும். மற்ற தர்மங்கள்லாம் தானம் பண்ணா அதெல்லாம் குறைஞ்சிடும். ஆனா பகவான் நாமா எடுத்து கொடுக்க குறையாது, அதிகமாகும். ஏன்னா அவன் வாக்குலையும் 10 நாமா வந்தது, அவனுக்கு சொல்லி கொடுக்குற உன் வாக்குலையும் 10 நாமா எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அப்படின்னா லாபம் இல்லை. இது கொடுக்க இன்னும் நாம பெருகுமே தவிர இந்த நாம பெருகுமே தவிர நாம குறையாது. இப்போ 10 நாமா சொல்றேன்னா 10 நாமா உங்க காதுலயும் விழுந்துச்சு, உங்களுக்கு 10 நாமா லாபம். என் வாக்குலையும் சொல்றபடியே ஆயிப்போச்சு, எனக்கு லாபம். அப்ப கொடுக்க உங்களுக்கு உங்க காதுல நான் ராமநாமா ஓதும் போது உங்களுக்கும் லாபம், எனக்கும் லாபம். கொடுக்கறதுனால எனக்கு வரவு, கொடுக்கும் போதே வரவு ஏற்படுது பாருங்க. எனக்கு கொடுத்தாதான் வரவு சொல்ல போனா அப்படி அர்த்தம். கொடுக்கலன்னா அப்படியே இருந்தா அப்படியே நாம எனக்குள்ள இருந்தா என்ன பிரயோஜனம்? அதை வெளியே சொல்லும் போது 4 பேர் காதுல விழும்போது அப்போ அவங்களுக்கும் லாபம், எனக்கும் லாபம். சொன்ன லாபம் எனக்கு, கேட்ட லாபம் அவங்களுக்கு. அப்போ இதுதான் எடுத்து கொடுக்க இன்னும் பெருகுமே ஒழிய இந்த நாம நிதி பெருகுமே ஒழிய இது குறையாது.
மற்ற நிதியெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்தா குறைஞ்சிடும். ஆனா பகவான் நாம நிதி மட்டும் எடுத்து எடுத்து கொடு குறையாதான், அதிகரிக்க செய்துடும் மேல மேல. அதனால் நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனகா தம் நமாமி ஹரிம் பரம். சரி, இதான் நாமாதான் சர்வ சாஸ்திரங்களுடைய சாரம். இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இதுதான் எல்லா பக்குவத்திலையும் பெரிய பக்குவமே, நாம சங்கீர்த்தனம் தான். பாகவத பாராயணம் பண்ணது, ராமாயணம் பாராயணம் பண்ண, வேதங்களை அத்தியனம் பண்ண, கிரியானுஷ்டானம் பண்ண, தபஸ் பண்ண, யோகம் பண்ண, புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய கஷேத்திரங்கள் யாத்திரைக்கு போன பலன், தான தர்மங்கள் பண்ண பலன், வேதாத்தியனம் பண்ண பலன், தபஸ் பண்ண பலன், யோகம் பண்ண பலன், எல்லாத்துடைய பலன் நீ நாம சங்கீர்த்தனம் பண்றதுல தான் பூர்த்தி அடையுது. நாம சங்கீர்த்தனம் பண்ணாதான் நீ எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணியிருக்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம சரியா பண்ணலன்னு அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ராம 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 சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீராம சங்கீர்த்தனம் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ராம 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 ராம. நாம சங்கீர்த்தனம் தனியா பண்ணணும், அதான் விசேஷம். ராம 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 ராம. புராணங்கள்ல இருக்கிற நாம சங்கீர்த்தனமும் பலன் தான் எல்லாம் சொல்ல. ஆனா தனியா நாம சங்கீர்த்தனம்னா அதுதான் கௌரவம். நாம சங்கீர்த்தனம் கொடுக்குற கௌரவம் அதுதான் ரொம்ப விசேஷம். சரி, ராம 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 ராம. ஸ்ரீ ராம சங்கீர்த்தனம் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ராம 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 சகல சாதுமணி கி ஜெய். ராம 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 ராம.